சப்பாத்தி அண்ட் புல்கா செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறோன்னா புல்கா செய்யலாம். ஆனால் சுட்ட உடனே இமீடியட்டாக சாப்பிட்றோன்னா சப்பாத்தி செமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். புல்கா, சப்பாத்தி 2த்துக்குமே ஒரே ஸ்டைலில் தான் பிசைய போகிறோம். எந்த கப் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் 2 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. லைக் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதே கப் எடுத்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு க்ரம்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் 2 கை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சாஃப்டாக ஒரு மாவு டோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை குறைஞ்சது 30 மினிட்ஸாவது ரெஸ்ட் பண்ண விட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம பிச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ தட் திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ புல்காக்கு திரட்டிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர் எடுத்து டஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சென்டர்லேருந்து கார்னர்ஸ் வரைக்கும் திரட்டினீங்கன்னா பர்ஃபெக்டாக திக்னஸ் வந்து எல்லா சைடும் ஈக்குவல் திக்காக இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவல் திக்னஸில் இருக்க மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கல் சூடானதுக்கு அப்புறமா மேலே போட்டிங்க அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பாயில்ஸ் வரும். அப்போ லைட்டாக வந்து புல்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ அதர் சைட் ஃப்ளிப் பண்ணி இந்த மாதிரி கிரில்ல வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக புசு புசுன்னு வந்துடுங்க. இது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணும் போது இன்னுமே சாஃப்டாக இருக்கும். மேலே கீ வந்து அப்ளை பண்ணி நீங்கள் கொடுத்து அனுப்பிடலாம். இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ உள்ள ஸ்டஃபிங்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ளாட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி டஸ்ட் பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ப்ராப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வராது. ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எனக்கு கண்டிப்பாக ரவுண்டில் வராது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கீ அப்ளை பண்ணிவிட்டு கல் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திரட்டி அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்து உப்புங்க. ஸோ அப்போ லைட்டாக கீ அப்ளை பண்ணி இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுவுமே பலூன் மாதிரி நல்லா புசு புசுன்னு வந்துடும். சப்பாத்தி சுடும் போது சம்டைம்ஸ் இது புஃப்ன்ற வரனால கார்னர்ஸ் குக் ஆகாமல் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது கார்னர்ஸில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லேயர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? சப்பாத்தி வந்து அழகாக இந்த மாதிரி 3 லேயர்ஸில் வரும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்தால் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும்.